தமிழக பள்ளிக்கல்வி நிலை குறித்து பல வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் சத்தமே இல்லாமல் டிஜிட்டல் கல்வியில் தமிழ்நாடு அபார சாதனை படைத்து வருகிறது. இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். டிஜிட்டல் கல்வியில் தமிழ்நாடு படைத்துள்ள சாதனைகள் பற்றிய முழு விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம் காயத்ரி. அண்மையில தனியார் பிரபல நிறுவனமான அசர் நிறுவனத்தினுடைய பள்ளிக்கல்வி குறித்த ஒரு ஆய்வு அறிக்கை, தேசிய அளவிலான ஆய்வு அறிக்கை என்பது வெளியானது. அந்த அறிக்கையில தமிழகத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. மாணவர்களுக்கு வாசிப்பு திறன் சரியாக இல்லை, கல்வித்தரம் குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் அதில் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இந்த ஆய்வு சரியான முறையில் மேற்கொள்ளவில்லை என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உடனடியாக பதிலடி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையே தமிழகம் முழுக்க அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி தரம் குறித்த ஒரு ஆய்வை விரைவில் மேற்கொள்ள இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பல வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் பள்ளிக்கல்வித்துறை, குறிப்பாக அரசு பள்ளிகளில் இரண்டு வகையான ஒரு திட்டங்கள் பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. ஒன்று, ஒரு பக்கம் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மற்றொரு பக்கத்தில் கரும்பலகை மூலமாக மாணவர்களுக்கு அந்த கற்பித்தல் என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். தற்போதைய நவீன காலத்திற்கு ஏற்ப டிஜிட்டல் முறையிலான மாணவர்களுக்கு அந்த கற்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையிலான டிஜிட்டல் கல்வி முறைக்கும் தமிழக அரசு மாறி இருக்கிறது. அரசு பள்ளிகளில் இத்தகைய வசதிகள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தனியார் பள்ளிகளில் மட்டுமே இருந்து வரக்கூடிய இத்தகைய ஒரு வசதிகள் அரசு பள்ளிகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 5ஆம் வகுப்பு வரையான அந்த ஆரம்ப பள்ளிகளில் எடுத்துக்கொண்டால் ஸ்மார்ட் வகுப்பறைகள் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் நிறுவப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு காட்சிகளோடு கூடிய ஒரு விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் அவர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குறிப்பிட்ட ஒரு பிரத்யேகமான அறையில் திரை மூலமாக மாணவர்களுக்கு அந்த விவரங்களை எல்லாம் ஆசிரியர்கள் விளக்குகிறார்கள். மற்றபடி 8ஆம் வகுப்பு வரை மற்றும் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளிகள் அனைத்து பள்ளிகளிலும் கணினி ஆய்வகங்கள் ஒரு முழுமையான அளவில், அந்த கம்ப்யூட்டர் லேப் என்பது முழுமையான அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கணினி ஆய்வகங்கள் மூலமாக மாணவர்களுக்கு பல்வேறு கற்றல் பயன்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலமாக ஒரு டிஜிட்டல் முறையிலான ஒரு வழக்கத்திற்கு மாறாக இந்த கணினி வழியான ஒரு கற்றலையும் மாணவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் தற்போது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் இருக்கிறோம். இந்த பள்ளியில தற்போது நாம் பார்க்கலாம் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, நம்ம நேரடியாக பார்க்கலாம். இந்த ஒரு அறையில மட்டும் 21 கணினிகள் இருக்கின்றன. பக்கத்து அறையில ஒரு 18 கணினிகள் இருக்கின்றன. இந்த கணினிகளை இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறார்கள். இதன் மூலமாக பல்வேறு கற்றல் கற்பித்தல் பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. இது மாணவர்களிடையே ஒரு புதிய வகையிலான ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. மாணவர்கள் ஆர்வத்தோடு படிக்கிறார்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே தமிழகம் முழுக்க பார்க்கும்போது இணைய வசதி இல்லாத அரசு பள்ளிகளே கிடையாது, கணினி ஆய்வகங்கள் இல்லாத அரசு பள்ளிகளே கிடையாது என்ற அளவிற்கு அனைத்து அரசு பள்ளிகளும் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பள்ளிகளில் இத்தகைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. BSNL மூலமாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இதுபோன்ற இந்த ஆய்வகங்கள் மூலமாக மாணவிகள் எப்படி படிக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த வகையான திட்டங்கள் எல்லாம் சென்று சேர்கின்றன என்று நாம் நேரடியாக கேட்கலாம். இங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டீச்சர் திருமதி தவமணி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். மேடம் வணக்கம். இந்த லேப் மூலமா என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது, மாணவிகள் இங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன டீச் பண்றீங்க? ஆக்சுவலா 6th ல இருந்து 12th வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து குவிஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் 3 months அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பீரியட்ல எவ்வளவு போர்ஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆன்லைன்ல அசஸ் பண்ற மாதிரி அது ஒன் டைப் ஆஃப் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு மொழிகள் லேப் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது 6th ல இருந்து 8th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய வீடியோஸ், ஆடியோஸ் அவங்க பசங்க கேட்டுட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அத மாதிரி ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாம ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிகல்ஸே மேக்ஸிமம் இதுல கண்டக்ட் பண்றோம். ஏன்னா எல்லாமே சப்போர்ட் பண்ற அளவுக்கு இருக்குது. ஸோ எதுக்கு ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிகல்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பசங்களுக்கு ஆன்லைன்ல ஏதாவது ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னா மணற்கேணி ஆப் பாக்குறது. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன்ல ரிசோர்சஸ் எடுத்துட்டோம்னா இப்ப ரிவிஷன் டைமா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன்ல 1 mark கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரிப்பீட்டடா நம்ம மேனுவலா கொடுக்கறத விட ஆன்லைன்ல பசங்க குவிஸ் லைவா பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ரிப்பீட்டடா மைண்ட்ல செட் ஆயிட்டு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ரீச் ஆகுது. அது இல்லாம
நார்மலா நம்ம மேனுவல் மெத்தடை விட இதை பார்க்கும்போது இன்டராக்டிவ் மெத்தட் உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அந்த கொஸ்டின் அவர் டிக் பண்ண உடனே எஸ் ட்ரூ கரெக்டா தப்பா அப்படிங்கிறது கீழே வந்துற போது கரெக்ட் இன்கேஸ் வந்து ராங் அட்டம் பண்ணியிருந்தா அப்படின்னா கீழே வந்து திரும்ப அட்டம் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு, எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு இருக்கு. அது நம்ம எத்தனை டைம்ஸ் வேணாலும் ரிப்பீட்டடா பண்ணிக்கலாம். மேனுவலா பார்க்கும்போது 1 or 2 டைம்ஸ்ல நம்ம டயர்ட் ஆயிடுவோம், அது ரிப்பீட்டடா கொடுத்து வாங்கி கரெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் அதுல பார்க்கும்போது ரிப்பீட்டடா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி 1 hour அப்படின்னா அந்த ஒரு 5 lessons முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இதுவே மேனுவலா இருந்தா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம், அதுல பசங்க எழுதுவாங்க, திரும்ப நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், ஸ்கோர் காட்டணும், அதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் இதுல பண்ணும்போது ஈஸியா இருக்கு. எனக்கு ரிவிஷன்ல இந்த டைத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது இல்லாம டீச்சர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. மகிழ் கணிதம் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஐசிடி ட்ரைனிங்ஸ் கொடுத்தாங்க. எது எல்லாமே இங்க தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கு, டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆசிரியை குறிப்பிட்டது போல மாணவர்கள் இந்த டிஜிட்டல் வடிவிலான கல்வியை கற்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று ஆசிரியை தவமணி தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, வட மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்பதுதான் அனைவருடைய கருத்து. அது உண்மை என்ற ஒரு தகவல்களும் அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் எத்தகைய திட்டங்கள் எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது என்பதை நேரடியில் பார்ப்பதற்காக பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு வந்து நேரடியாக அரசு பள்ளிகளை பார்வையிட்டு செல்கிறார்கள். இது தமிழக அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்ற ஒரு கருத்தை தான் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சங்கரன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.